பக்திவழி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நம்ம வீட்ல நிறைய செடிகள் வளர்ப்போம். விதவிதமான செடிகள் வளர்த்துருக்கோம். ஒவ்வொரு செடிகளும் நம்மளுக்கு ஒவ்வொரு உணர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில செடிகள் வந்து சில பறவைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த செடிகளை நோக்கி சில பறவைகள் அட்ராக்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். செடிகள், மரங்களை. அப்படி இந்த மரங்கள், செடிகளை அட்ராக்ட் பண்ணி வர்ற பறவைகள் வந்து நல்லா வைப்ரேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த மரம் செடிகள் வந்து நம்ம உயிரினங்களுக்கு பிடித்த சில இப்ப மருதாணி செடியில் வந்து ஒரு கூடு கட்டி ஒரு குருவி வந்து உட்கார்ந்து இருந்தாலே உங்க வீட்டில் செல்வ நிலைகள் பெருக போகுது. ஒரு மருதாணி செடியில் ஒரு சின்ன குருவி, அதாவது அந்த மருதாணி செடி வந்து சின்ன புதர் செடி மாதிரிதான் இருக்கும். அதுல ஒரு குருவி கூடு கட்டி உட்கார்ந்து இருந்தால் அப்ப அது வந்து ரொம்ப சின்ன குருவி, காகமோ அதுவோ உட்காராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது காகங்கள் உட்கார்ந்தா சனிக்காரகத்துவமா இருக்கும். இந்த சின்ன சின்ன செடிகள், சின்ன சின்ன பறவைகள் வந்து அதுல உட்காரும் போது உங்களுக்கு வந்து அந்த அதோடைய ரிங்காரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப மருதாணி செடியுடைய வைப்ரேஷன் ரொம்ப நல்லா நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்குது. ஏன்னா அங்க அந்த உயிரினம் வந்து உட்காருதுன்னா அந்த செடி வந்து உயிர் தத்துவத்தோட நம்ம வீட்டில் வந்து நல்லா வைப்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு செடி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம வீட்டுல ஆக்டிவேட் ஆகுதுன்னா அந்த அந்த செடியில் நிறைய உயிரினங்கள் தோன்றும். அதாவது மண்ணில் மண்புழுக்கள் தோன்றுவது போல அந்த செடியில உட்கார்ந்து அமர்ந்து நிறைய அதாவது நிறைய பறவைகள், பட்டாம்பூச்சி, அந்த மாதிரி வண்டுகள் இதெல்லாமே தேடி வரும். அப்ப அந்த தேடி வரும்போது அங்க அந்த செடிகள் வந்து நமக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது அப்படி அர்த்தம். சில செடிகளில் பூச்சி புழு, அந்த இலையை அரிக்கிற பூச்சிகள் வந்தா நம்மளுக்கு நெகட்டிவ், அதாவது நெகட்டிவான அதிர்வுகளை வந்து அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குது. அதனால அந்த பூச்சிகள் வந்து அந்த செடியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்குள்ள நெகட்டிவா வர வைக்குது அப்படிங்கிற அர்த்தம். அதனால ஒரு செடியை வந்து ஒரு பூச்சி புழுவோ ஒண்ணு கருக வைக்குதுன்னா உடனே அதுக்கு மாற்று செடிகளை நீங்க ஏற்படுத்தி வச்சுட்டா உங்களுக்கு அந்த நம்ம வீட்டுல உள்ள நெகட்டிவா வந்து தடுக்க முடியாது. அந்த செடியை எப்படியாவது வளம்படுத்தி நல்லா கொண்டு வரணும். அதனால வீட்டை சுற்றி செடிகள், மரங்கள் வைப்பது அந்த அந்த செடிகள், மரங்களை நோக்கி வரும் புழுக்கள், பூச்சிகள், பறவைகள் அதோடைய வைப்ரேஷனுக்கு தக்கன நம்ம வீட்டினுடைய அதிர்வுகளும் மாறும் அப்படிங்கிறது முக்கியமானது. சரி, நம்ம ஒவ்வொரு செடிகளும் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம். எனக்கு இது வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு செடினா, நம்ம எல்லார் கண்ணிலும் ரொம்ப எளிமையாக படக்கூடிய ஒரு செடினா அது செடிங்கிறத விட புல் அப்படிங்கலாம். அது அருகம்புல் தான். அந்த அருகம்புல் வந்து எல்லா காரியத்துக்கும் முதல் துவக்கம் அருகம்புல் தான். நம்மளுடைய பிள்ளையார் வழிபாடுக்கு அருகம்புல் இல்லாமல் நம்ம செய்வது பிள்ளையாருக்கு நம்ம பிள்ளையார் சிலையை பார்த்த மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி அருகம்புல் இல்லாமல் நம்ம வந்து எந்த செயலும் செய்ய முடியாது. அந்த மாதிரி அருகம்புல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிள்ளையாருக்கு வந்து எல்லா திசையும் சரியானது. எட்டு திக்கு திசைகளும் பிள்ளையாருக்குள்ள திசைகள் தான். பிள்ளையார்ல எந்த திசைகள் நம்ம வாஸ்துவில் எந்த திசை ஸ்பாயில் ஆனாலும் அங்க பிள்ளையார வச்சுட்டீங்கன்னா அந்த பிள்ளையார் வந்து உங்களுக்கு வாஸ்து குறைபாடுகளை நல்லா நீக்கி கொடுக்கும். அதனால 8 திக்குள்ள திசைகளில் பிள்ளையார் வைத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அருகம்புல் வைக்கிறது இது வந்து நம்ம வைக்கிற திசை வந்து பிள்ளையாருக்கு எல்லா திசையும் ஓகே. ஆனா அருகம்புல் வந்து பிள்ளையாருக்குள்ளதுதான். ஆனா அந்த அருகம்புல் வைக்கிற திசை வந்து நமக்கு மிக முக்கியமானது. அது வந்து நம்ம வந்து வடக்கு திசையில் நம்ம அந்த அருகம்புலை வைத்தோம்னா அது வந்து பிள்ளையாருக்கு உகந்ததாக நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன் வடக்கு திசையில் நம்ம அருகம்புல் அதாவது வடக்கு திசையில் முளைக்கிற அருகம்புல்லை எடுத்து நம்ம பிள்ளையாருக்கு வைக்கிறது சரியாக வராது அப்படிங்கிறது. ஏன்னா வடக்கு தலை வைத்தல் வந்து நம்மளுக்கு அவசர குணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம பிள்ளையாருக்கு வந்து தலைப்பகுதி தான் இழந்திருக்கும். ஏன்னா வடக்கு பக்கத்தில் உள்ள படுத்து தலை வச்சு படுத்துக்கிற யானையுடைய தலையை தான் பிள்ளையாருக்கு வச்சிருப்பாங்க. அதனால் வடக்கு திசையில் அந்த பிள்ளையாருக்கு வந்து முளைக்கிற அருகம்புலை எடுத்து பிள்ளையாருக்கு வைப்பது சரியாக இருக்காது. அதனால நம்ம அருகம்புல் வளர்க்கிறதா இருந்தால் நம்ம வந்து வடக்கு திசையில் அருகம்புலை வைத்து வளர்ப்பது சரியாக இருக்காது அப்படிங்கிறத எடுக்கலாம். அப்ப நம்ம எந்த திசையில் கிழக்கு வைக்கலாம், மேற்கு திசையில கூட வைக்கலாம். மேற்கு திசையில் வச்சா உங்க கர்மாவுக்குடைய செயல்களை ஃபுல்லா நீக்கி விடும். உங்க கர்மா வந்து எந்த கர்மாவும் உங்க வீட்டுல இப்ப வேலை இல்லாத திண்டாட்டம் இருந்துச்சுன்னா உங்க அருகம்புலை வந்து மேற்கு திசையில் வச்சு வளர்த்தீங்கன்னா வேலையில்லாத திண்டாட்டம், அப்புறம் ரொம்ப சோம்பேறித்தனம் இதெல்லாம் போக்கக்கூடிய இடமாக மாறிவிடும். அதனால வடக்கு திசையை விட்டுட்டு மேற்கு திசையில் வைக்கும் போது யாருக்கு எந்த குறைபாடுகள் இருக்குதோ
அந்த குறைபாடை நீக்குவதற்கு இந்த அருகம்புல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனால் நீங்க வளர்க்குற திசை வந்து அருகம்புலுக்கு ரொம்ப முக்கியமானது. பொதுவாக அருகம்புல் வந்து நீர்நிலைகளுக்கு அருகில் தான் நல்லா வளரும், நல்ல செழிப்பாக இருக்கும். அதனால நீர்நிலைகளுக்கு இடையில் வளரும் அந்த அருகம்புல் வந்து மேற்கு திசையில் வந்து அதாவது நமக்கு இருட்டான பகுதி, நீர்நிலைகளுடைய வளமே அதிகமாக இருக்கும். அதே போல் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியிலும் நம்மளுக்கு நீர்நிலைகள் நல்ல இதா இருக்கும். ஆனால் வடகிழக்கு மேற்கு இந்த திசைகளில் எல்லாம் நம்ம வளர்க்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், அது வடகிழக்கு மேற்கு அப்புறம் தென்கிழக்கு இதுல எல்லாம் நம்ம அருகம்புல் வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல பவரான ஒரு நம்மளுக்குள்ள நெகட்டிவ் எல்லாம் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால மேற்கு திசையில் வளர்க்கும் போது வேலை வாய்ப்புகள், கர்ம பயன்கள் குறைவது இதெல்லாமே இருக்கும். தென்கிழக்கு பகுதியில் வளர்த்தால் நம்மளுடைய பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து நிறைய அலைபாயும் மனசு, நல்லா ஊர் சுத்திக்கிட்டே இருந்தா கூட மன திருப்தி இல்லாத தன்மை, எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா அப்படிங்கிற தாட் அதிகமாக இருக்கும். கர்ப்பப்பை ப்ராப்ளம் இது எல்லாமே நீக்கக்கூடிய இடத்துல இருக்கிற இடம் வந்து தென்கிழக்கு. ஆனா தென்கிழக்கில் வந்து அருகம்புல் வளர்க்கலாம். அந்த அருகம்புல்லை வந்து தென்கிழக்கு வளர்க்கறது சரிதான். அது வந்து என்னன்னா உஷ்ணமான அருகம்புல்னாலே உஷ்ணம். அதனால அந்த அருகம்புலை வந்து அதிகமாக புதர் மாதிரி அந்த தென்கிழக்கு பகுதியில் வளர்க்கக்கூடாது. ஏன்னா தென்கிழக்கு பகுதியில் புதர் மாதிரி அதிகமாக வளர்த்தீங்கன்னா அது உஷ்ணத்தின் அளவை அதிகப்படுத்தி கொடுக்கும் போது உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி எஃபெக்டுகள் வரும். அதனால அங்க தென்கிழக்கு வளர்க்கும் போது ஓரளவு மீடியமான அளவுல வளர்க்கணும். அப்பப்பம் கிள்ளி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது கண் பார்வையில் இருந்துகிட்டே இருக்கணும். அது தென்கிழக்கு வளர்ப்பது தப்பில்லை. ஆனால் அதிக புதர் மாதிரி ரொம்ப நிறைய கொச்ச கொச்சன்னு வளர்ற மாதிரி வளரக்கூடாது. அதே மாதிரி அதை வந்து காஞ்சி போக விடக்கூடாது. அதை வந்து ரொம்ப கவனமாக தென்கிழக்குல இருப்பது. ஏன்னா தென்கிழக்கு வளர்ப்பது உங்களுடைய செல்வ நிலை தடைகளை நீக்கக்கூடியதும், பெண்களால் வரக்கூடிய அவமானங்களை நீக்கக்கூடியதாகவும், பெண்களுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளத்தை குறைக்கக்கூடியதும் அந்த தென்கிழக்கில் உள்ளவங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால தென்கிழக்கில் வளர்த்தால் அது வந்து என்னன்னா ரொம்ப ஹைட்டா புல்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா எடுத்துட்டு வந்தீங்கன்னா கிட்னி எஃபெக்ட், கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தென்கிழக்கில் வளர்க்கும் போது ரொம்ப கவனமாக, ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு அப்பப்போ அது களைகள் எல்லாம் எடுத்துட்டு, அது முக்கியமான மேல நல்ல பச்சை பசைன்னு இருக்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து பிள்ளையாருக்கு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தென்கிழக்கு பகுதி வந்து உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். அதே மாதிரி வடகிழக்கு பகுதியில் நம்ம எடுக்கும்போது வீட்டில் உள்ள குழந்தைங்க வந்து அறிவு வளர்ச்சிக்கு நல்லா பெஸ்டா இருக்கும். திருமணம் இல்லாத குழந்தைங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நல்லா நடக்கும். அதாவது குடும்ப ஒற்றுமைகள் நல்லா இருக்கும். பேச்சுவார்த்தை, கம்யூனிகேஷன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வடகிழக்கில் வந்து நம்ம அருகம்புல் வளர்க்கும் போது ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படிங்கலாம். வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதியிலாம் உங்களுக்கு அருகம்புல் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கலாம். சரி, அப்ப தென்மேற்கில் வளர்க்கலாமா அப்படின்னா, தென்மேற்கில் வளர்ந்தா காலசர்ப்ப தோஷத்துக்குள் ஒரு இக்கட்டான ஒரு இடத்துக்குள்ள உட்கார்ந்து நம்ம மாட்டிக்கொள்வது போல் இருப்போம். எந்த இடமும் மூவ்மெண்ட் கொடுக்காதமா. ஏன்னா அது ராகு இடத்துல போய் கேதுவா வச்சீங்கன்னா ராகு வாய் வந்து பிளந்த மாதிரி இருக்கும். அது வந்து கேதுங்கிறது வால், அது பிடிச்சிரும். அதனால நம்ம வந்து தென்மேற்கில் வந்து நம்ம வந்து அருகம்புல் வளர்க்கக்கூடாது. எப்பவுமே ராகு கேதுகள் ஒரே கட்டத்தில் அமையவே அமையாது. நம்ம அந்த அமைப்பை ஏற்படுத்திடக்கூடாது. அப்படிங்கிறதுனால அந்த இடத்தில் தென்மேற்கில் வந்து நீங்க அருகம்புல் வைத்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ள தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். அதனால் நம்ம வந்து ராகு கேது தோஷத்தை அங்க ஏற்படுத்தக்கூடாதுன்னா தென்மேற்கில் வந்து அருகம்புல் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. அதே மாதிரி வடமேற்கிலும் வளர்க்கக்கூடாது, வடக்கிலும் வளர்க்கக்கூடாது. இதனால அருகம்புல் வந்து இந்த மாதிரி இடத்தில் பார்த்துதான் வளர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். சரி, அருகம்புல் வளரும் போது அந்த அருகம்புல்லை வந்து ஃபுல்லா பறித்து பிள்ளையாருக்கு ஒரு வச்சு வழிபடும் போது, உங்க வீட்டில் பறிச்சு வழிபடும் போது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அருகம்புல் வைக்கும் போது கண்டிப்பாக அந்த அருகம்புல்லில் மாசத்துல ஒரு தடவையாச்சு சாணி பிள்ளையார வந்து அருகம்புல்ல வச்சு அதுக்கு வந்து சாணி பிள்ளையார வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை தொட்டு கும்பிட்டுக்கிட்டே வளர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்க அருகம்புல்னால் உங்களுக்கு வர்றைய நன்பயன்கள் நிறைய கிடைக்கும். தோஷங்கள் நிறைய விலகும். நவகிரக தோஷங்கள் மட்டும் இல்லாமல் தடைகள் நிறைய விலகி போவதாக இருக்கும். ஆனால் அருகம்புல் வளர்க்கும் போது ஒரு சாணி பிள்ளையார வந்து மாசத்துல ஒரு தடவை அஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் ஒரு சாணி பிள்ளையார பிடிச்சு அருகம்புல் செடிக்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணும் போது அந்த அருகம்புல் வந்து ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த அருகம்புலை எடுத்து நீங்க வந்து எந்த தெய்வத்துக்கும் வச்சு வழிபட்டாலும்
ரொம்ப அற்புத சக்திகளை கொடுக்கும். இந்த மாதிரி அருகம்புலை உங்க வீட்டில் எவ்வாறு எந்த நிலையில் பயன்படுத்தலாம்ங்கிறத நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வர்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அருகம்புல் வைத்து வழிபடும் அத்தனை நண்பர்களுக்கும் பிள்ளையாரின் முழு அனுக்கிரகமும் கிடைத்து வாழ்க்கை எல்லா தடைகளும் நீங்க வளமையான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.